ஹலோ ஹலோ சொல்வேண்ணா. அண்ணா அந்த பைசையை போட்டு விடுங்க அண்ணா. பாலி காய்ப்பு நீங்க டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. போடேண்ணா, கொஞ்சம் டைட் ஆகி போச்சுண்ணா. அடுத்த மாசம் சேர்த்து தாரேண்ணா. அது ஒன்றும் சரியாகாதண்ணா. இன்னும் சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னா நான் க்ளோசெட்டை வச்ச மாட்டேன், மெயின் டோர மாட்டேன். அண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் 1.25 லட்ச ரூபா கிடக்கு. நீர் எப்ப தருவீரு? பாலி காய்ச்சிட்டு நீர் உள்ள போய் கிடந்து உறங்குரு. ஏன்னா பையில பைசா விடுவாட்டா. எனக்கு வீட்டுல கொஞ்சம் டைட். சரியாச்சு ராத்திரியா வந்து கதவை தட்டியானு கதவு வர உருவி கொடுத்தாச்சு. அவனோட நீர் பைசா தர்றா. இல்லைன்னா பாலி காய்ச்ச ஒன்றும் தாரேண்ணா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. டென்ஷன் ஆகுதுங்கண்ணா. எனக்கு எல்லா அடவும் தெரியும். க்ளோசெட்டை வச்ச மாட்டேன். இப்ப கன்னி ரூம்ல உனக்கு அந்த மெயின் டோர மாட்ட மாட்டேன். நீ எப்படி பாலி காய்ச்சியன்னு பாப்போம். இப்ப வருவானா பரபர செம்பராந்து மற்ற கோழி குஞ்ச தூக்கு கறங்க தெரியுமா? அதே போல சம்பளம் வாங்கியதோட எங்கனோடி சுத்துவான் 4-5 பேர். நீ வச்சிரா உள்ள பைசையை போட பாப்போம். உன்னோட உள்ள வீடு அம்படம் ஆவணம் பணமயற பிரியாளை நல்ல மிளகு எல்லாம் பழத்திரு இல்லையே பறிச்சு உணர்த்த விடாதா? நான் எங்க யாரை பறிச்சது? தாளவுல நான் பறிச்சல. மேல கிடக்குது யாரு பறிப்பா? ஏன் இந்த ராஜா பையன் வரம்ப பறிச்சா அவன் யாரை பறிச்சு? ஒரு ராஜா கடந்த அவன் உமா ஒழுங்கா வேலை சைட்ல உள்ள வேலையை உண்டாக்க மாட்டான். பின்னேக்க நம்ம வீட்ல பண்ணஜே இனி பண்ணே உனக்கு செய்து தருவாங்க. பண்டுள்ள வேலை இந்த காலத்துல ஒரு பைத்தியமா? இந்த காலத்துல வேலை வரணும்னா காலத்தை போய் அவனுக்கு சோரம் வச்சு கொடுத்து இலையில மடிச்சு வாயில கொடுத்தாதான் வருவாங்க. என்னை விட்டுட்டு ஒரு சோப்பு கடைக்காரு 7:30 போன் அடிச்சாதான் வேலையே வருவாரு. உமா வேலைக்கார மாதிரி இல்ல. அப்படிதான் நீ இத பழக்க உம்மள போல வேலைகள மாதிரி. இப்படா அந்த കുറച്ച് മണിക്കൂറാവത് വീട്ടിലെ ഇരിക്കാന പെണ്ടടിയോടെ കോയിൽ കൊള്ളാണ് ചുത്താ പോനാൻ. ഞാൻ നേരത്തെ രാത്രി വേണ്ടവല്ലാണ്ടാ പാത്തേ. രാത്രി വീട്ടിലെ ആളില്ല. പെണ്ടാട്ടി വെച്ച് ചെന്നാണ് ഫോൺ അടിച്ചാലും അടിക്കാനില്ല. സ്വിച്ച് ഓഫ് ആയിരുന്നു. അവന് വേറെ മട്ടം ചെയ്യണം. ഫോൺ അടിച്ചാലും അടിക്കാനില്ല. 2 സൈറ്റ് വെച്ചിട്ട് 35 ആള് വെച്ചിരിക്കാം. പിന്നെ എങ്ങോട്ടാവും ഫോൺ എടുപ്പാൻ? ശമ്പളം കൊടുക്കട്ടാമ എല്ലാരിക്കും. தம்பி உனக்கு வேற வேலைங்கன்னு பார்த்து போடாதார. 50-100 தந்தாலும் வேலை படிச்சலாமா? நடத்தி வச்சாரு இப்ப லீவ் அதான் இங்க சின்ன ஆளு உனக்கு சம்பளம் தந்தானா? முண்டாத போறாரு கொடுத்துருப்பாரு. நமக்கு மட்டும் பைசா தர மாட்டான். அவன் என்னன்னா தலை விழிப்பாரு. பெண்டாட்டிய பைக் இருக்கான்னு பாரு தம்பி, பார்த்து ஒரு பைக் இருக்கான்னு. டேய் எள்ளு போல காய் கூட கிட்டன்னு இவனு உடனே சாவாத. இது போலதான் நாங்களும் போன என்ன காத்தியா ஒழுங்கா நல்ல வேலை எலக்ட்ரிக்கா புலம்பியா அதை தடவை பசங்க தடவை உயரங்களை எடுத்து நிக்கிறேன். ஒரு கடை போட்டாலும் குழச்சலாம் போல. ஆத்தையும் எள்ளு போல குறைச்சு தருவாங்க. நீ அதை ஒன்றும் பார்க்காத. குறவு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைங்க கடந்து மண்ணும் நாய் வடாத பாடுபட முழு சம்பளம் வாங்கி தரணும்னா நான் வீட்டுல இருந்து காலத்து சோறெல்லாம் அவிச்சு கொண்டு வர்றது. முழு சம்பளமா? நாங்களே இப்ப சம்பளம் தருவோம். முக்கியம் நான் முழு சம்பளம் வேண்டிய போல. அப்புறம் என்ன வருது எல்லாம் தெள்ளு பத்தி போல வர தொடங்கியாச்சு. சம்பளம் இனி கொடுத்துட வேண்டியதா போ. இல்ல வாருங்க அவங்களாவே தேடுங்க. வீடு பூட்டுல ஆள் இல்ல. காலைல நம்மள பெண்டாட்டி வண்டியில வந்தாங்க. வண்டியை காணலடி அவங்க. பின்னாடி எங்க ஒழுத்துக்கு போட்டுருவான். சம்பளம் தர மடிச்சு மக்கள் பார்த்தோம். அக்கா ஓய் கண்ட்ராகே ஓய் அண்ணா இன்னியோல வீட்ல எங்க பண்ணாரு? இன்னும் காணல. அண்ணா நெல்லுங்க விடியாண்டா. அதுக்கு முன்ன அங்க வந்தா அங்க நீங்களே எழுதுல இருக்காட்டா. உமக்கு ஆவாத்தானே கைப்பட்டாலும் குத்தம் காலி பட்டாலும் குத்தம். எவம்பல ஆவாத்தம்ல நீ ஒருத்தன தான் நல்ல வேலைக்காரன். சரி எப்படி பைசா போடும்? போட்டு சமயத்து இறச்சி வண்டி விடுவாங்க பெண்டாட்டி வீட்டுல. இவன் வந்து இலைய ஒரு சாரம் எடுத்துட்டு வர்றது என்ன இல்லைங்க. அந்த குட்டனை மாட்டியெல்லாம் அது எடுக்க கொஞ்சம் கணக்கா அந்தியானா செஞ்சுட்டு சனியாச்சானா ஓடிடணும் சம்பளம் வாங்கு. இது அங்க பேக் உள்ள வச்சுட்டு வந்துருட்டேன் இல்லையா? மொத்தத்துல சனியாச்ச மட்டும் தான் இல்ல வேலை வர. இல்ல உனக்கு கலெக்டர் வேலை தருவணும் போலாங்க. வெள்ளம் செல்ல பைசா தானே போட்டு பாக்க இல்லையா? ஒரு எத்தனை நாள்ட வேலை? ஏன்னா 8 நாள் உண்டு. மாசத்துல உள்ள நாள நான் கேட்கல. வேலை எத்தனை நாள் செய்தேன்? முளமுடி ஸ்கூல்ல பேக்ல 4 வேலை செஞ்சிருக்கேன். இந்த வாரமே 7 நாள் தானே உண்டு. ஏன்னா போன சனிக்கிழமை பைசா வந்தீரா? ஆமா அப்ப சேர்த்தா 6 1 7 நேராச்ச வேலை இருந்தியா? நீ இந்த கோயிலுக்கு போறது சாமி கும்பிடி அதுக்கெல்லாம் நான் சம்பளம் தர வைக்காது. நீங்க வேலை வர்றது உள்ள மட்டும் கேளு. ஒரே எத்தனை நாள்ல போன சனியாச்ச மாட்டானா? ஏன் கேளு என்ன பாக்கியா? காலத்து வீட்டுல எழும்பி சோற வச்சு தந்து 500 ரூபாயா? பின்ன உனக்கு சாப்பாட்டுக்கு எங்க சம்பளம் தரணும்? வேலைக்கு நம்மள சம்பளம் அரை சட்டி சாந்த எடுத்து கொடுக்க. ஓகேல ஒரு சாந்த மரத்து கொத்தம் ஒரு 100 ரூபா போடும். அவன் ஜெகதீஷோட நல்ல வேலை செய்வான். அப்ப நீங்க செல்லுங்க. அவன் நேரத்துக்கு அங்க பாலிகாய்ப்பு வீட்டுக்காரன் அவன் சொல்லியா பைசா தரையில நீங்க சம்பளத்தை கொடுக்குற நான் எடுத்துட்டு உங்க கூட வேலைக்காரன். நாங்க நேரத்தை ராத்திரி மொத்தம் சம்பளத்துக்கு கடந்து உண்டாக்கிட்டு இல்ல போற புதுசுல செய்வான். 2000 சம்பளம் வாங்கணும்னா நாளை தொட்டு போறாங்க. தம்பி நீ வேற யாருக்கு வருஷம் பார்த்து நல்ல வேலைக்கு போ. அங்க போச்சு போன வாரம் வந்து கேட்ட அந்த ஜெர்மன் சாப்பாடு 15000 உள்ள நாச்சத்து. இனி அடுத்த வாரம் இந்த மீன் கிடக்காது வேணுமா பாத்துக்கா.
இதுக்குதான் ரோட்ல வச்சு சம்பளம் குடிக்க, வீட்டுக்குள்ள வந்து கரைஞ்சி ஒரு வாரம் வந்து கோழிய கொல்லியா வெளியே போற. வேற வராத வழியா போனாலும் ഓയ് ഓമക്ക വീട്ടിലടക്കിയ മീനുക സൈസും പട്ടികള സൈസും പെരുത്തുണ്ടേ പോകും നിങ്ങളെ ശമ്പളം மனுஷன் கரையோட வழங்க நடக்க இடத்துல பில்லு குறுக்க இது சம்பளம் வேலையே சம்பளத்தை தந்தாச்சுன்னா புக் எடுத்துட்டான். ஏன் உன் பையன் சம்பளம் கேட்க மாட்டேன் யாரு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்க, உன கடைசி தாரேன். உன எத்தனை நாளுடைய வேலை? ഞാൻ 8 നാളത്തെ വേല ശമ്പളം 8 നാൾ ഒന്നും இல்ல, நீ 8 നാൾ വന്ന പേപ്പർ ആയിട്ട് കിളിച്ച് അടുപ്പിലിട്ട് എരിച്ചിരിപ്പീര് ഒളുങ്ക എണ്ണ 10 என்ன கணக்கு ஒண்ணு வராது. நான் போட்டு உன எத்தனை நாள் வேலை? கல்லு சல்ல குத்திட்டு கிடைக்கா? 4 நாள் 2000 ரூபாய் பெற்று வாங்கினியா? எங்க என்ன 1500 தாங்க. போல நான் புக்க பாத்துட்டு இனி நீங்க வரோட பாலத்துல வச்சு சம்பளம் வாங்கினா ஏன்னா டென்ஷன் பிரஷர் ஏத்தாது. போனாரு செத்து போச்சுட்டானா கண்டுபிடி இடம் முழங்காது. പിന്നെ ഓമക്ക് പാക്കറ്റ് മട്ടൻ പറയണം വേലാറ എപ്പടി പോന്ന ഓമക്ക് തന്നെ வண்டி கூலி உள்ள 300 ரூபா பாக்கி தாரேனா. മുന്തനായിട്ട് പെട്രോൾ പൊട്ട പൈസ എങ്ക அதான் வண்டி கூலி இனி பஸ்லயா போற பெட்ரோல் உள்ள பைசா தான் தாரேன். നാളെ തൊട്ട് ഞാൻ ബൈക്കിൽ വന്നാതാനേ ഉമ്മ എല്ലാത്തും പാത്തുന്നതായിരിക്കും. இந்த அந்த வீட்டுக்காரன் இன்னும் பாலி காய்ப்பு பைசா 1.5 லட்சம் ரூபா தாரா கிடக்கு. நல்ல ஒன்னே கொஞ்சம் சம்பளம் கூடுதல் வரும். இந்த எத்தனை நாள் வேலை செய்தா? 7 நாள். நேராச்சும் உள்ள சேர்த்து செல்லுதியா? ஒரு நேராச்சும் அங்க செஞ்சிருந்தில்ல? எள்ளு போல பாலியா வீட்டுல ஓவர் டைம் சொல்லிட்டு செஞ்சிருந்தில்ல? அது ஒரு தச்சு உண்டு. ஏன் நேராச்சும் செஞ்சா ஒரு தச்சுதான். எள்ளு போல நேரமோ கூடுதல் நேரமோ? நான் இப்பளத்தை ஒரு 300 ரூபா வச்சு 300 ரூபாயா? 200 ரூபா தான் இருக்கு. பாக்கி ஒன்னு நான் பைசா தாரேன். 7000 சில்லற ரூபா வரும். போய் இறைச்சி எடுக்க கூட இது தேவையாது. போய் வாலிய வாங்க என்ன செய். ஏன்னா 100 ரூபா இருந்தாதான் போவேன். நல்ல 30 ரூபாய் இருக்கு வச்சுக்க. அடுத்த வாரம் கூட்டிதல்ல போங்கல என்ன வீட்டுல கடந்துட்டு இது சல்லு குத்தாத போங்க. அஜித் முடிஞ்சு ശമ്പളം തരാം. ஓ தம்பில நான் அந்த சோஃபாயில ஒரு டப்பா எடுத்துட்டா போ. இவனோட கடந்து ஒருத்தை மார்சல் 7200 பாக்கி. இந்த ஒரு பையில எல்லா வரவும் பாக்கி. அடுத்த வாரம் தீர்த்து கொடுக்குறேன். இதை தின்னு. அதுதான் சம்பளம். நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது.